வெல்கம் டு மை சேனல். வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம தினைக்கும் பசங்களுக்கு என்ன கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இட்லி கொடுப்போம், பூரி, பொங்கல் இது மாதிரி தான் கொடுத்துருக்கோம் எப்போவுமே காலைல டிஃபனாக. இனிமேல் நீங்கள் காலைல ஒரு டம்ளர் கேழ்வரகு கஞ்சி கொடுத்துட்டு அப்புறம் எப்பவும் போல் நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் தினைக்கும் காலையில் ஒரு டம்ளர் கேழ்வரகு கஞ்சி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் கால்சியம் அதிகமாக இருக்குது. நமக்கு எலும்பு தேய்மானம் 30 வயசுக்கு மேலே தானாக வந்துடுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் இருக்க பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் இந்த இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம், இப்படி சும்மா நடந்துட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப்பாகும், கேட்டால் ஜவ்வு விட்டு போச்சுன்னுவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் கால்சியம் சார்ந்த உணவுகள் எடுக்காது தான். இதுக்கெல்லாம் காரணம். நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்போதுலேருந்தே இந்த கேழ்வரகு கஞ்சி தினைக்கும் டம்ளர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 30 வயசுக்கு மேலே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. இந்த கேழ்வரகு கஞ்சி ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கேழ்வரகு மாவை கரைச்சி அதில் ஊற்றுனீங்கன்னா அது கொதிக்கும் போது அந்த கஞ்சி இதுவில் வந்துடும். அதை எடுத்து நீங்கள் பசங்களுக்கு கொடுத்துக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி, நல்லது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக சாப்பிடுங்க, நமக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். இனியாச்சும் உடம்புக்கு ஆரோக்கியமானதை சேர்த்துக்கணும். நான்லாம் பார்த்திங்கன்னா 35 வயசு ஆகுதுங்க. 35 வயசில் 30 வருஷமாகவே நான் இந்த கேழ்வரகுலாம் என்னன்னே எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் செய்வாங்க, எனக்கு பிடிக்கலன்னுவேன், அவங்க கம்பேர் பண்ண மாட்டாங்க. இப்போ நமக்கு இந்த உடலில் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் தெரியுது, இதெல்லாம் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் சாப்பிடாததுனால தான் அப்படின்ட்டு. அதனால் குழந்தைங்க ஆரம்பத்தில் பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும், இது மாதிரிப்பா இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி புரிய வச்சு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுத்துங்க. இது அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தானாக குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க.